இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு வேதனையான சூழ்நிலையில உங்களெல்லாம் பார்ப்போம்னு எனக்கு தெரியாது. இந்த சங்கரங்கோயில் பகுதிகளில் இத்தனை ஆண்டு காலமாக அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையோடு வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இன்ன வரைக்கும் அப்படிதான் எல்லாரும் வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. தாயா பிள்ளையா தான் எல்லாருமே இருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த இடத்துல வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு முக்குளத்துறை, அதுவும் இருமன் குலத்தை சேர்ந்த ஒருவரை வெட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இது திட்டமிட்டு இந்த தேர்தல் நேரத்தில் இது திட்டமிட்டு இந்த சம்பவத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த கொலை நடந்திருக்கு. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்ன குட்டி உள்ள பகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த 2 வருஷமும் யார் அன்பு தம்பி ஜோதி அவர்கள் வந்து இந்த நகரத்துக்குள்ளதான் சுத்தி சுத்தி வந்திருக்காரு. அவருக்கும் ஏற்கனவே நடந்த அந்த திருநாட்சவன்ல அவர் சம்பந்தம் இல்லாதவர், தன்னுடைய சொந்தக்கார் வந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி தகவல் கிடைக்கும் போது அவரை போய் வண்டியில ஏத்திட்டு வந்திருக்காரு. ஆனா அன்னைக்கு காவல்துறை வந்து அவரை ஏவன் குற்றவாளியா அதுல சேர்த்திருக்காங்க. நான் தென் மாவட்ட காவல்துறைக்கு ஏற்கனவே பல்வேறு வீடியோக்களிலையும் பதிவுகளையும் நான் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அப்பாவிகளை, தப்பு செய்யாதவனை நீங்க ஏவன்னா குற்றவாளியா நீங்க எல்லாம் சேர்க்கும் பொழுது அந்த சம்பவத்துக்கு ரிவெஞ்ச் அடிக்கன்னு சொல்லி ஒரு டீம் வந்து எப்போதுமே ஃபார்ம் ஆகும் பொழுது இந்த அப்பாவி இருக்காங்களா, இந்த அப்பாவி நீங்க பொய்யா வழக்குல சேர்ப்பீங்களா, அந்த அப்பாவிக்கு வந்து ஏன்னா அவன் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்க மாட்டான், அவனுக்கு அந்த அச்சம் இருக்காது, நம்ம தான் எதுவும் தப்பு பண்ணலையே அப்படிங்கிற நினைப்புல தான் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த கேஸ்ல ஒருத்தனை வெட்டணும், அந்த கேஸ்ல உள்ளவனை நாம கொலை செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டு கொலை செய்ய முயற்சி பண்ணும் பொழுது இந்த அப்பாவி மாட்டிக்கிறதா. தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறைக்கு நான் பேசுற பேச்சுக்கள் கேட்கலையான்னு தெரியல. இன்னைக்கு ஒரு உசுறு போயிருக்கு. இன்னைக்கு ஒரு தேவமர அனாமத்தா நடு ரோட்ல ஒரு வெட்டி கொண்டிருக்கா அப்படின்னா இதை வேடிக்கை பார்த்துட்டு நாங்க போகிறதுக்கு ஒண்ணு நாங்க ஒன்றும் கோழைகள் கிடையாது. நான் அரசாங்கத்தை சொல்றேன், இந்த சம்பவத்துக்கு காரணமான இது வேண்டுமென்றே திட்டமிட்டு நடந்த கொலை. இந்த தேர்தல் நேரத்தில் எவனோ ஒருத்தன் குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சேர்ந்தவன் வளருவதற்காண்டி தேர்தல் நேரத்தில் வளருவதற்காண்டி இந்த சம்பவத்தை அவன் செஞ்சிருக்கிறான். உளவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் இந்த தேர்தல் நேரத்தில் முக்குளத்தூர் தேவமாறு மேல எந்தெந்த வழக்கு இருக்கு, ஒன்னாச்சவன் இருக்கா, ஒன்டன் போட்டிருக்கானா, அவன் கச்சேசல் இருக்கான்னு வீடு வீடா போய் பிடிச்சில. ஏன் இந்த குற்றவாளிகளை பிடிக்கல? ஏன் இந்த குற்றவாளிகள் மீது கவனம் செலுத்தல? ஒரு விஷயம் நடந்திருக்கு, அப்ப இவன் ரிவெஞ்சிங் பண்ணுவானா பண்ண மாட்டானா ஏன் உங்களுக்கு தெரியல? அப்ப தேவமாறு வீடை மட்டும் எப்படி தேடி தேடி வந்து தட்டுதே கதவை, உன் மகன் தப்பு பண்ணிருக்கான், உன் மகனால அவனுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி தேவமாறு வீட்டை மட்டும் தட்டுதல. அப்ப இது திட்டமிட்டு ஒரு மர்டர், இந்த பகுதியை வந்து சீர்குலைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தணும் சொல்லி இதை திட்டம் போட்டு தூண்டுதல் பேர்ல இந்த கொலை நடந்திருக்கு. அதனால சொல்றேன், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்றேன், இந்த கொலை குற்றவாளிகளை, இதுக்கு தூண்டுகோலா இருந்தவங்களை அவங்க பக்கா ஸ்கெட்ச் போட்டு தான் பண்ணிருக்காங்க. யாராவது ஒருத்தனை கொல்லணும் வெட்டணும் அப்படின்னு சொல்லி பக்கா பிளான் போட்டு அந்த இருமங்குளத்தை சேர்ந்த ஒருத்தரை வெட்டணுங்கிற பிளான்ல தான் அவங்க லாந்துகிட்டு இருந்திருக்காங்க. அது வரைக்கும் காவல்துறை சங்கரங்கோயிலுக்குள்ள நீங்க யாரையும் சந்தேகத்தின் பேர்ல கூட அரெஸ்ட் பண்ணல. அது இத்தனைக்கும் பப்ளிக்ல காட்டுக்குள்ள கொலை நடக்கல, ஊருக்குள்ள சிட்டிக்குள்ள நடந்திருக்கு. அப்ப இந்த குற்றவாளிகள் மீது இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, யாரை கைது பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில ஒரு விஷயத்தை கூட அந்த குடும்பத்துல பெத்த தாயிட்ட வந்து என் பிள்ளை செத்து போயிட்டான்னு சொல்லி ஒரு தாய் வந்து இடிஞ்சு விழுந்து கிடக்கா. அப்ப அவட்ட வந்து நியாயமா சொல்லணும்ல. அப்ப இன்ன வரைக்கும் சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னும் எத்தனை பேரை நீங்க கைது பண்ணிக்கன்னு தெரியாது. இதுல சம்பந்தப்பட்டதுல நாங்க வந்து அப்பாவிகளை சேர்க்க சொல்லி ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நாங்க நடத்தல. இந்த படுகொலையை அநியாயமா கொலை செய்த அந்த குற்றவாளிகள் தூண்டி விட்டவனையும் கைது பண்ணணும். அது வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு எங்களுடைய போராட்டங்கள் வந்து ஓய்வு பெறுவதில் நான் வரும்போதே சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி அப்பாவிகள் தொடர்ந்து வந்து அவன் அந்த கேஸ்ல சேர்த்து கொலை செய்ய, அதுக்கப்புறம் பிட்டப் கேஸ் ஒருத்தர் குண்டாசுல அடைக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் அதுக்கப்புறம் வந்து பிட்டப் கேஸ் போட்டு குண்டாசுல அடைச்சிருக்க. இப்படி தப்பு மேல தப்ப ஏற்கனவே இருந்த காவல் அதிகாரிகள் பண்ணிருக்காங்க.
அவர்கள் மீதும் இந்த பையனை வழக்குல சேர்த்து இவன் குற்றவாளியா ஆக்கி அவனுக்கு செத்தது காரணமே அந்த ஏற்கனவே இருந்த அந்த ஸ்டேஷன்ல இருந்த அதிகாரிகள், அது அவங்க எல்லாம் அந்த குடும்பமே அதைத்தான் சொல்லுது. அந்த குடும்பமே அதைத்தான் சொல்றாங்க, நீதி வேணும்னு. அவ்வளவு தூரம் கேட்கும் பொழுது நீதி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், என் பிள்ளை செத்துக்கு நீதி தான் வேணும், என் தம்பி செத்துக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க கேட்கிறோம். அந்த குடும்பமும் அதை தான் கேட்கு. அதனால உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும். அதற்கு இங்கு உள்ள அதிகாரிகள், தற்போது உள்ள அதிகாரிகள் ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் நிலவுது. ஒரு சில அரசியல்வாதிகளும் இதுல தலையிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க, அந்த குடும்பம் சொல்லுது. அதனால மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, இந்த விடயத்தை கவனமா கையாளுங்க. நீங்க கவனமா இந்த விஷயத்தை கையாண்டு இதுக்கு காரணமான அத்தனை குற்றவாளிகளையும் சாதி மதம் பார்க்காம கைது பண்ணணும். அது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் என்பது தொடரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு அநியாயமான ஒரு கொலையை மூடி மறைக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தென் மாவட்டத்துல முக்குளத்தூர் அனைவருக்கும் நான் சொல்றேன், இப்படி ஒவ்வொருத்தரையா மேல அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. கடந்த அங்க இருந்து வரும்போது பார்த்தேன், எல்லா கிராமத்திலையும் பார்த்தேன், யாதோ எங்கேயோ ஏதோ நடக்கு, ஏதோ ஒரு தேவமார வெட்டி இருக்கான், இவ்வளவு 10 வண்டியில போறான் பாரு அப்படின்னு சொல்லி டீ கடையிலையும் ஹோட்டல்லையும் நின்று எல்லாரும் வேடிக்கை பாக்கிய. நாளைக்கு உங்க வீட்டுக்கோ உங்க ஊருக்கோ உங்க குடும்பத்திலேயோ ஒருத்தன் சாகும் போதுதான் தெரியும். இப்படி தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துல அந்த மாதிரி நடந்திருந்தா விட்டுருப்பாங்களா, பேசியிருப்பாங்களா, எத்தனை ஊடகம் வந்திருக்கும், எத்தனை மீடியா வந்திருக்கும். அப்ப நம்மள அனாதையா நினைக்கிறான். இந்த சமூகத்துல என்ன சொன்னாலும் எவனும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு அனாதையா இருக்க, அதை காட்டவே மாட்டேங்க பாருங்க. ஊடகத்துல இந்த மாதிரி இருக்கு, இவ்வளவு மக்கள் மறியல் பண்ணிக்க, இவ்வளவு மக்கள் போட்டு நினைச்சிருக்காங்க, அந்த மக்களுடைய கோரிக்கை என்னன்னு பிரேக்கிங் நியூஸ் போடலையே. அப்ப நாங்க இந்த நாட்டுல பிறக்கலையா, நாங்க வரி கட்டலையா? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்த பரம்பரை இன்னைக்கு சுதந்திரம் இல்லாம நாங்க சீரழிதோம். இதை ஓரளவு தான் பொறுக்க முடியும். மாண்புமிகு தமிழக முதல்வர் உடனடியா இதுல தலையிடணும். இதுல மூடி மறைக்க முயற்சி பண்ண அந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். அவர்கள் மீதும் நாங்க புகார் கொடுப்போம், மாற்றுக்கருத்தே இல்ல. அந்த குடும்பத்தினர் வச்சிருக்காங்க, இதுல 5 பேர் முக்கிய குற்றவாளியா இருக்காங்க, இதுக்கு தூண்டுகோல் இருக்காங்கன்னு சொல்லி அவர்கள் எல்லாம் கைது பண்ணு வரை, எஃப்ஐஆர்ல சேர்க்கும் வரை நாங்க எங்களுடைய போராட்டத்தை கைவிட போறது இல்ல. உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், நம்ம கிராம நாட்டாமைகள் எல்லாத்திட்டுமே அவ்வளவு பேருமே பேசியிருக்கு. மிகப்பெரிய லெவல்ல இதுல ஒற்றுமையோடு நாம நின்று நீதி வாங்கி கொடுக்கணும். நான் இளைஞர்களுக்கு சொல்லுதேன், தயவு செய்து இந்த போராட்ட களத்திலேயோ இந்த போராட்டத்துக்கு வரும்போதோ தற்போதிலிருந்தே யாராவது குடிக்கணும்னு நினைச்சு குடிச்சிருந்தே வச்சீங்கன்னா குடிக்காதீங்க. நம்மளுடைய வீக்னஸ் பயன்படுத்தி அந்த விஷயத்தை அப்படியே நமக்கு எதிராக திருப்பிடுவாங்க. அதனால இளைஞர்கள் பொறுமை காக்கணும், பாத்துக்கோங்க. ஆளுக்கு வார்த்தைகள் விடாதீங்க, ஒவ்வொரு இடங்களையும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசாதீங்க. இதை பேசி தான் நம்ம சீரழிச்சிட்டோம். ஒழுங்கா இருந்து உண்மையா இருந்து நேர்மையா இதற்கான நீதியை நம்ம பெற்றுக் கொடுப்போம். நான் மாண்புமிகு முதல்வருக்கு சொல்லுதேன், இந்த பிரச்சனையை சங்கரங்கோயிலுக்குள்ளேயே வச்சு அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த முக்கோணத்தர ஒன்று திரட்டணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் நாங்க ரெடியா இருக்கிறோம். நாளைக்கு அதுக்கான அறிவிப்பும் வரும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சு கொடுத்தேன். 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை இந்த தென்காசி மாவட்ட காவல்துறை கைது செய்யும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. கைது செஞ்சு அந்த குடும்பத்துடைய வேதனையை அவங்க தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுட்டேன். அது வரைக்கும் இந்த முக்குளத்தூர் நாங்க ஓய மாட்டோம், எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவிச்சுட்டேன்.